अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणं तुरकविराजस्यन्दनान्दोळिगादिषु अधिकमधिकमन्यामात्मशोभान्ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम् எம்பெருமானே நான்கு உற்சவங்களில் அனுபவித்து இப்போ அஞ்சாவது உற்சவத்தில் அனுபவிக்கணும். அஞ்சாம் திருநாள் உற்சவம் என்னன்னு காலமே தங்கப்பல்லக்கில் நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுறோம். இதை நம்மாழ்வார் இது பண்ணியிருக்கார். அந்த வருஷப்படுத்துச்சே உற்சவத்தை கால உற்சவத்தில் அவனாம் இவனாம் உவனாம் மற்றும்பரவனாம் அவன் என்றிராதே, அதாவது அவன் இவன் உவன் உம்பரவன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவன் என்று இராதே. 4 நாள் உற்சவத்துக்கும் சொன்னமே, அது அவன் மாத்திரம் இருக்காது, நாராயணன் மாத்திரம் இருக்காது. ஸ்ரீமான் நாராயணோ நப்பதிரகில தனு முக்திதோ முக்தபோக்யா, ஸ்ரீமான் நாராயணன் அப்படின்னு சொல்கிறா போல அந்த பிராட்டியோட கூடின நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்னு தெய்வத்தன் தம்பதினஹா அப்படின்றத அங்கே சொன்னார். இது சாஸ்திரத்தில் முதல்ல சத்து ஒன்று தான் இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. பிரளய காலத்தில் சத்து ஒன்று தான் இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் அந்த சத்து தான் இந்த மாதிரி பரிணமிச்சுது இந்த உலகமாக, தேவ மனுஷ லோகமாக பரிணமிச்சது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சத்துன்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற பொருள்னு அர்த்தம். இருக்கிற பொருள்னு சொன்னால் அது போரலை. அதனால் பிரம்மம் ஒன்று தான் இருந்தது அப்படின்னு அதுக்கு அடுத்தது சொல்லிச்சு. ஒரு இடத்துல சொல்லிச்சு, பிரம்மம் ஒன்று தான் இருந்ததுன்னா பெருசாக இருக்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லிச்சு. பெருசாக இருக்கிறது இருந்ததுன்னு சொன்னாலும் அது போரலை. அதுக்கப்புறம் ஆத்மா தான் ஆத்மா இருந்தது அப்படின்ச்சு. ஏன்னா இருக்கிற பதார்த்தத்தை சத்துன்னு சொல்லிச்சு, போரலை. அப்போ பெரிய பதார்த்தம் இருந்தது அப்படின்ச்சு, அதுவும் போரலை. ஏன்னா அது அச்சேத்தனம் இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால் மேலே என்ன சொல்லிச்சு, ஆத்மா இருந்தது அப்படின்னு சொல்லிச்சு. ஆத்மாவு தான் இருந்தது பிரளய காலத்தில். அப்போ அது ஞானத்தை உடையதாக ஆறுது. இப்போது அதுக்கப்புறம் ஞானத்தை உடையதாக ஆறுதுன்னா அது யார்? இப்போ என்னாச்சு, இருக்கிற பொருளாகவும் இருக்கணும், பெரிய பொருளாகவும் இருக்கணும், ஞானத்தை உடையதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா நாராயணன் அப்படின்னு சொல்லிச்சு. நாராயணன் தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது உலகெல்லாம் தன்னிடத்தில் வச்சுருக்கிறதும் உலகு உள்ளெல்லாம் தான் இருக்கிறதும் எதுவோ அவன்தான் நாராயணன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சு. அப்புறம் அதுவும் போரலை. அப்புறம் பிராட்டியோடு கூட இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறது சாஸ்திரம், இந்த மாதிரி இப்போ 4-5 சொல்லிட்டு போயிட்டே இருக்குதே, சாஸ்திரம் பின்னா சொல்கிறதா அப்படின்னா இல்லை. அதாவது சாமானிய சப்தத்தை விசேஷ சப்தத்தில் சேர்த்துக்கணும். முதல்ல ஒருத்தரை சொல்லச்சே நீ அந்தாத்துக்கு போய் பாரு அவரை அப்படின்னு சொல்கிறோம். உடனே அங்கே பெரியவராக ஒருத்தர் இருப்பார், அவரை பாரு. அதுலேயும் பார்த்தா பழான்னு இருப்பார், அவரை பாரு.
நீ போன உடனேவே அவர் வாப்பான்னு இனிமையாக சொல்லுவார். அவர் பாருன்னா இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனி இல்லை, ஒருத்தருக்கே தான் மேலே 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 அது ஒருத்தருக்கே மேலே மேலே அவரை நன்னா காட்டுறது இன்னார். அந்த மாதிரி தான் அதுக்கு என்ன பேருன்னா சாமானியம். பொதுவாக சொன்ன சப்தத்தை விசேஷமாக சொன்ன சப்தத்தில் பரியவசிக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற போய் பாருன்னு பொதுவாக சொல்லுது. அந்த வீட்டில் இருக்கிற பெருக்கணும் போய் பார்க்கணுமா? கிளீனரை இல்லை, அந்த வீட்டில் பெரியவராக ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாரு. பெரியவராக இருப்பார் அப்படின்னா 4-5 பேர் பெரியவராக இருக்காருன்னா அதில் இந்த மாதிரி இருப்பார். உன்னை போன உடனே அவர் தான் வா வான்னு வரவேற்பார். அப்படிப்பட்டவரை பாருன்னு சொல்கிற மாதிரி சத்து இருக்கிறதுன்னு சொன்ன பொருள், அதுக்கு மேலே பெருசுன்ற பொருள், பெருசுக்கு மேலே ஆத்மா, அதாவது ஆத்மான்னா சேத்தனம், ஞானத்தை உடையதை சொல்லித்து. அதுக்கப்புறம் அது நாராயணன்னு சொல்லுது. அப்புறம் பிராட்டியோட ஊழ சொல்லுது. ஆனால் இந்த மற்றவாள்லாம் நாராயணன் வரையில் எட்டலை, நாம் நாராயணன் வரையில் எட்டியிருக்கோம். எட்டிருந்தாலும் ஸ்ரீவிசிஷ்டனான நாராயணன்னு அதான் நாராயணன் வரையில் எட்டி மேலே ஸ்ரீவிசிஷ்டனான நாராயணன் பாஷ்யக்கார் சொல்லியிருந்தா கூட, ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத ஏற்றத்துக்கு அத்தியாபி ஒரு சாராருக்கு முடியலை. ஸ்ரீமன் நாராயணன் இல்லை, வெறும் நாராயணன் தான் பரபிரம்மம், அவன்தான் பரமாத்மா அப்படின்னு பாஷ்யக்கார் சம்பிரதாயத்திலே சொல்கிறவா இன்னமும் இருந்துட்டுருக்கா. அதனால் சரி, இப்போ அவனென்னிராதே அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாருன்னா எல்லாம் ஸ்ரீ விசிஷ்டமாக இருக்கக்கூடிய நாராயணன் அப்படின்னு இதை கொண்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு பதி, அவன்தான் இந்த உலகத்தெல்லாம் உண்டு உழுந்து அளந்து பண்ணுறது எல்லாம் அவன்தான் பண்ணுறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது அவனென்னிராதேன்னு சொன்னேன். இப்படி உயர்ந்ததான சாஸ்திரார்த்தம் என்ன, இப்போது இதை மாதிரி நாராயணன் வரையிலே எல்லாராலையும் எட்ட முடியல. அப்படி ஸ்ரீமன் நாராயணன்றது எட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி உயர்ந்ததான சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய இந்த உற்சவத்தை நம்மாழ்வார் தானே பாடிட்டேன். இத்தனை நாளாக நம்மாழ்வார் எப்படி அந்த உற்சவத்தை சுருக்கமாக சொன்னாரோ அதுபடிக்கு மற்ற ஆழ்வார்கள்லாம் அதை விவரித்து பாடினான். அந்த அனுபவம் இந்த உற்சவத்தில் வரைச்சே இது ரொம்ப பிரதானமானதுனால இவர் தானே இந்த நம்மாழ்வார் தான் பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்படின்னு சொல்லி கலியுகத்தில் அதான் நமக்கு ஆச்சாரியனாகவும் இருக்குது. மற்ற ஆழ்வார்லாம் ஆச்சாரியனா இல்லையே. அதனால் இப்படி ஒரு உயர்ந்த ரகசியதான ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை சூச்சிப்பிக்கக்கூடிய இந்த உற்சவத்தை தானே பாடினார். முதல் திருவந்தாதி 2, 3 ஆகி 4 திருவந்தாதி ஆன உடனே திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தம் அருளினர்களோ அந்த 4 பிரபந்தங்களில் 3 பிரபந்தங்களில் இந்த உற்சவத்தை நம்மாழ்வார் சுருக்கமாக அனுசந்தானம் பண்ணிருக்கு. இங்கேயே சாரத்தமாக சொல்லிட்டார் அவனென்னிராதேன்னு. இந்த 3 பிரபந்தங்களில் சுருக்கமாக சொல்கிறேன். திருவிருத்தத்தில் தன்னுடைய நிலைமையை சொன்னதுனால அதோடு கூட இப்போது பிராட்டிக்கு இன்னொரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாக்கா அப்புறம் அந்த பாசுரத்தில் எப்படி சொன்னார்னு சுலபமாக புரிஞ்சிடும். இந்த பிராட்டிக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கூட வரத வல்லபாம்னு சொல்லியிருக்கு. பிராட்டிய வரத வல்லபா அப்படின்னு சொல்லியிருக்கு. வரதன்றது தேபெருமாள்.
பிராட்டிக்கு மொத்தம் 3 ஆகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது பெருமாளுக்கு எத்தனை ஆகாரம் இருக்குது? உபாய ஆகாரம், உபேய ஆகாரம். உபாயமாக பெருமாள் இருக்கான், நமக்கு உபேயமாகவும் பலனாகவும் பெருமாள் இருக்கான், பல சாதனமாகவும் பெருமாள் இருக்கான், பல சாதன ரூபத்தேன. அதே மாதிரி பல ரூபத்தையும் பெருமாள் இருக்கான். பெருமாள் இருக்கான்னா பிராட்டியும் என்ன 2 பேரும் விட்டு பிரியாது இருக்கிறதுனால. ஆனால் பிராட்டிக்கு இன்னொரு ஆகாரம் என்ன அப்படின்னா புருஷகார ஆகாரம், புருஷகாரத்து ஆகாரம். அதாவது நம்ம சிபார்சு பண்ணக்கூடிய ஆகாரம். அதனால்தான் இந்த 3ம் ஆகாரத்ரய சம்பன்னாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகாரத்ரயம் 3 ஆகாரங்கள். அதனால் 3 ஆகாரங்கள் என்னென்ன? புருஷகார ஆகாரம். புருஷகாரம்னா பரிந்துரை பண்ணுறது. இவன் ஐயோ பாவம், இவனை நாம் கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது தான் புருஷகாரம். அப்புறம் பெருமாளை போல் உபாயமாக நிற்கக்கூடிய ஆகாரம், உபேயமாக பலனாக நிற்கக்கூடிய ஆகாரம் இருக்குது. அதனால் 3 ஆகாரங்கள். இப்போது இந்த இப்படிப்பட்ட பிராட்டியினுடைய மகிமை கொண்ட பிராட்டியினுடைய அவதாரத்தை அந்த திருக்கோலத்தில் பெருமாள் எழுறத நம்மாழ்வார் எப்படி அனுசந்திக்கிறார் அப்படின்னா, நம்மாழ்வார் மொத்தம் 4 பிரபந்தத்தில் இந்த 3 பிரபந்தத்தில் அனுசந்திக்கிறார்னு சொன்னோம். திருவிருத்தத்தில் எப்படி அப்படின்னா, திருவிருத்தம்ன்றதே தன்னுடைய நிலைமையை சொல்கிறது தான், தன்னுடைய விற்த்தாந்தத்தை சொல்கிறது தான் திருவிருத்தம் அப்படின்னு. ஆத்யே ஸ்வீய பிரபந்தே ஷடஜித் அபிததே சம்ஸ்ருதேர் துஸ்ஸஹத்வம். இந்த சம்சாரத்தில் பொறுக்க முடியாத தன்மையை தன்னுடைய முதல் பிரபந்தத்தில் வெளியிடுறார் அப்படின்னு. இப்போ பொறுக்க முடியாத தன்மையை வெளியிடுறார் அப்படின்னா தனக்கு கையிலாகலை, இதிலேருந்து விடுபடணும், எல்லாம் அதில் அடக்கம். அதனால் திருவிருத்தத்தை விண்ணப்பம் பண்ணத்தினால பாடினத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, பிராட்டிக்கு 6 குணங்கள் ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்லியிருக்கேன். அதில் முதல் குணம் என்னது? ஸ்ருணோதி. அப்புறம்தான் ஸ்ராவயதி. முதல்ல தான் கேட்குறா, அதுக்கப்புறம் பெருமாளை கேட்கும்படி பண்ணுறான். நம்முடைய கைலாகாத தனத்தை ஆக்கிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்துவமாவுடைய இந்த அபராதியாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தீனமான வார்த்தையை கேட்கிறா. ஐயோ என்னை இது பண்ணணும் அப்படின்னு நாம் பிரார்த்திக்கிறோமே, அந்த வார்த்தையை கேட்குறா. என்னை காப்பாற்று அப்படின்னு நாம் சொல்கிற வார்த்தையை கேட்குறா. அப்புறம் பெருமாளை கேட்பிக்கிறா. அதனால் முதல்ல என்ன கேட்கிறா நம்மத்தை. அதனால் இப்போ திருவிருத்தத்தில் இவர் தன்னுடைய விருத்தத்தை இந்த சம்சாரம் பொறுக்க மாட்டாதபடியாக இருக்குது அப்படின்னு விஞ்ஞாபிக்கிறாரே. அது எதுக்கு விஞ்ஞாபிக்கிறார்? அவள் ஆவணை செய்யணும் அப்படின்னு பரிந்துரை செய்யணும். அதனால் இந்த புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய சுபாவத்தை திருவிருத்தத்தில் அனுசந்தித்தார். திருவிருத்த தன்னுடைய கதையை தான் சொன்னார். என்னத்துக்காக? அவகிட்ட சொன்னால் தானே அவள் பரிந்துரை பண்ணுவோம் கேட்டு. அதுக்காக இந்த 2வது பிரபந்தம் இருக்குது, துவைதீயகே ஸ்வரூபாத்ய கிலமத ஹரே அன்வபூத்து ஸ்பஷ்டதிருஷ்டம். 2வதுல திருவாசிரியத்தில் பெருமாளுடைய சொரூப ரூப குணங்கள்லாம் எல்லாத்தையும் ஸ்பஷ்டமாக பார்த்து, எம்பெருமானுடைய சொரூப ரூப குணங்கள் எல்லாத்தையும் ஸ்பஷ்டமாக பார்த்து, அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா பெருமாளை சரணம் புகுந்தார். பெருமாளை சரணம் புகுச்ச என்ன பண்ணணும்? பெருமாளை மாத்திரம் சரணம் போகக்கூடாது. ஸ்ரீமன் நாராயண சரணவ் 2 திருவடிகளை சரணமாக பற்றிக்கிறேன்னு
அந்த மந்திரத்தில் சொல்லிருக்கிறதுனால பெருமாளை மாத்திரம்தான் பற்றணுன்றது இல்லை. அதுக்கு ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. சப்ராது சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச ராகவஞ்ச மகாவிரதம். இளைய பெருமாள் என்ன பண்ணார், பிராத்தாவுனுடைய ரெண்டு கால்களை சப்ராது சரணோ காடம் நிபீட்யா அப்படியே இறுக்கி பிடிச்சிண்டார். விண்ணப்பம் பண்ணச்சே தனக்கு கைங்கரியம் வேணும்னு விண்ணப்பம் பண்ணச்சே என்ன பண்ணார், விண்ணப்பம் பண்ணுறதுக்காக தான் முதல்ல காலை பிடிச்சார். யாருடைய காலை பிடிச்சார்? பிராத்து சரணோ காடம் நிபீட்ய, அதாவது ரெண்டு திருவடிகளையும் பிராத்தாவனுடைய ரெண்டு திருவடிகளையும் பிடித்தார். ஆனால் என்ன பண்ணார், உவாச்ச சீதாமுவாச்ச அதியசா ராகவஞ்ச மகாவிரதம். விண்ணப்பம் பண்ணச்சே அதிக யசஸுள்ள சீதையையும் மகாவிரதனாக இருக்கக்கூடிய ராமனிடத்துலையும் விண்ணப்பம் பண்ணார்னு இருக்குது. அதனால் உபாயத்தை யார் இடத்துல பண்ணணும், ரெண்டு பேர் இடத்துலையும் பண்ணணும். அதுதான் உபாயன்றது. என்ன சரணாகதி பண்ணுறத, சரணாகதி பண்ணுறத பெருமாண்ட மாத்திரம்தான் பண்ணணும். ஸ்ரீமன் நாராயண சரணம்னு அங்கே கூட சொல்லிருக்கு. ராமனுடைய திருவடிகள் இரண்டை நன்றாக பிடித்து சீதையினிடத்துலையும் ராமனிடத்துலையும் விண்ணப்பம் பண்ணான் அப்படின்னு இருக்குது. அதனால் இங்கே ஸ்ரீமன் நாராயண சரணம்னாலும் சரணம் பிரபத்தியன்னு சொன்னாலும் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுண்டு ரெண்டு பேர் இடத்துலையும் தான் ஸ்ரீமன் நாராயணன் விட்டு பிரியாத ரெண்டு பேரும் இருக்காளே அந்த தம்பதிகள் இடத்துல விஞ்ஞாபனம். இதிலேருந்து என்ன தெரிஞ்சுது, பிராட்டியினுடைய உபாயத்தத்தை காண்பிக்கிறது. எது? திருவாசரியம். பெருமாளை ஒரு சரணம் பார்த்தாருன்னா பெருமாளுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது பிராட்டியும் கூட தானே இருக்குது அதில். அதனால் அது ஆதரிச்சு. ஆனால் அது இருக்கா, அதனால் உபாயமாக அப்படி இல்லை. அதில் எப்படி பற்றிருக்கார் அப்படின்னா, எம்பெருமாமாயன அல்லது ஒரு மா தெய்வம் மற்றுடையமோ யாமே அப்படின்னு வேற தெய்வத்தை ஒரு மா தெய்வம் மற்ற க்ஷுத்ர தேவதைகளை நான் உடையவன் ஆவனா, அவளை சரணம் புகுவனா, நின்னருளாங்கதி இன்னி மற்றொன்று இல்லேன்னு ஒரு மான்னா க்ஷுத்ர தெய்வம், க்ஷுத்ரன்னு அர்த்தம். ஒரு மா தெய்வம் மற்றுடையமோ யாமே, நாம் இருப்போமா மற்ற க்ஷுத்ர தேவதையை பெற்று அப்படின்றது. எம்பெருமா மாயனை அல்லது ஒரு மா தெய்வம் மற்றுடையமோ யாமே அப்படின்னு எம்பெருமாயன் அப்படின்னு சொன்னால் போகும். பெருமாளை மாத்திரம் சொல்கிறதுன்னா எம்பெருமாயன் அப்படின்னு சொன்னால் போகிறோம். ஆனால் எம்பெருமாமாயன் அப்படின்னு, அதனால் பிராட்டியோடு சேர்ந்த மாயன் அப்படின்றத ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். அதனால் அவரை தவிர மற்றவாளை உடையமோ அப்படின்னா சரணாகதி பண்ணி அவனை பெற்றவனா ஆகுமோ அப்படின்னா ஆக மாட்டோம்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல பிராட்டியை உபாய பூத்தையாகவும் நம்மாழ்வார் சாதித்தார். அதுக்கப்புறம் பெரிய திருவந்தாதியில் முடிவில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் எப்போவுமே இதே சொல் என் நெஞ்சே அப்படின்னு சொல்கிறார். இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்னாலும் எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே அப்படின்னு சொல்கிறார். இப்போ உபாய திசையில் இந்த ரெண்டு பேரையும் அங்கே திருவடியை பச்சிட்டாரோ இல்லை, அவளை தவிர உடையவன் ஆவனான்னு, அப்புறம் அவளுடைய பெருமையை பேசுகிறதும் அவளுடைய நாமத்தை சொல்கிறதும் இதே தான், எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் உபேய திசையை சொல்கிறேன். இங்கேருந்து எப்போ மோட்சம் போகிறாரோ இன்றைக்கி அவளை பற்றின தினத்திலிருந்து இந்த சரீரம் இருக்கிற வரையிலும், அதுக்கப்புறம் இப்போதும் எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே.
அதனால் எப்போதும்னா என்ன காலாவச்சம் எதுவும் இல்லாத எப்போவும் வைகுண்டத்துலேயும் இதே தான் அப்படின்னு. இதே சொல் என்னஞ்சேன்னு சொன்னாரே, அந்த சொல் என்னது அப்படின்னு சொன்னால், கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வயிற்றான் பாம்மணையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல். அதனால் எப்போவுமே இந்த எம்பெருமானுடைய சொல்ல தான் நான் சொல்லுவேன்னு சொன்னேரே, என் நெஞ்சில் இருக்கும்னு சொன்னேரே, அது எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு அதுக்கு முன்பாட்டிலேயே சொல்லிட்டேன். பெரிய திருவந்தாதியினுடைய கடைசி பாட்டுக்கு முன்பாட்டிலேயே சீர்கலந்த சொல், ஸ்ரீயோட கூட கார் கலந்த மேனியான் கை கலந்த வாழியான்னு பெருமாளை சொன்னோன்னா, கருமேனியன் திருவாழியன் அப்படின்லாம் ஆழி உடையவன் கருமை நிறத்தை உடையவன் அப்படின்லாம் சொன்னால் வெறுமை இல்லை, சீர்கலந்த ஸ்ரீயோட கூடின அந்த சொல்லணும் அப்படின்னு. அதனால் உபேய தசையிலையும் பிராட்டி. அதனால் இந்த 3 பிரபந்தங்களில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், முதல் பிரபந்தத்தில் புருஷகார பூத்தையாக பிராட்டி புருஷகார பூத்தையாக இருக்கிறத ஸ்மரித்தார். 2வது பிரபந்தத்தில் பெருமாளோட கூட, முதல் பிரபந்தத்தில் பெருமாள் நமக்கு புருஷகார பூத்தையாக இருந்து பெருமாளிடத்தில் சிபார்சு பண்ணக்கூடிய புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய தாயாரனுடைய ஆகாரத்தை நினச்சார். 2வது பிரபந்தத்தில் பெருமாளோட கூட உபாய பூத்தையாக நிற்கிறத எம்பெருமா மாயனை அப்படின்னு சொன்னதுனால பிராட்டி உபாயமாக இருக்கான்ற அந்த உபாய ஆகாரத்தை பாடினார். எப்போதும் சீர்கலந்த சொல் அப்படின்னு சொன்னதுனால உபேய தசையிலையும் அந்த பிராட்டியினுடைய உபேயத்துவ ஆகாரத்தை ஸ்மரித்தார். அதனால் ஆகாரத்திரய சம்பன்னையாக பிராட்டி இருக்கா அப்படின்னு. பிராட்டி பெருமாளோட எப்போவுமே பிரியாது இருந்து ஏக்கம், இவா 2 பேரும் சேர்ந்து தான் பரபிரம்மம் பரமாத்மா தெய்வத்தன் தம்பத்தினகான்ற ரீதியில் அப்படின்றத அங்கே சுருக்கமாக சொல்லிவிட்டு அவனென்னிராதேன்னு, இந்த இடத்துல அப்படிப்பட்ட பிராட்டிக்கு ஒரு ஆகாரம் கூட இருக்குது, அதிகமான ஆகாரம். பெருமாளுக்கு 2 ஆகாரம்னா இவளுக்கு 3 ஆகாரம் இருக்குது அப்படின்றத இந்த 3 பிரபந்தங்கள்னால அனுசந்தானம் பண்ணார். இதை தான் அங்கே நாச்சியார் திருக்கோலத்தின்னைக்கு பெருமாள் திருச்செவி சாத்திரை இந்த 3 பிரபந்தத்தையும். அதாவது அந்த கோவிலில் அந்த ராஜவீதின்ற இடத்துல தான் இந்த பிரபந்த சேவா காலமெல்லாம் பண்ணுற வழக்கம், ராஜவீதியில். அதனால் நித்தியம் ராஜவீதியில் தான் அந்த சேவா காலம் நடக்கும். ஆனால் கொஞ்ச நாள்னால் நேற்று இன்றைக்கி இல்லை, 60-70 வருஷங்களுக்கு மேலாக மாடவீதி, பெருமாளுடைய மாடவீதி இருக்கு, அந்த மாடவீதி எழ ஆரம்பித்த நாளிலிருந்து அங்கே பிரதான வீதியாக இருக்கக்கூடிய சேவாகாலம் பண்ணுறாள் பிரதான வீதியில் நித்தியம், அந்த இடத்துல திருவிருத்தத்தையும் இந்த மாட வீதியில் திருவாசிரியும் பெரிய திருவந்தாதியும் சேவிக்கிறார். ஏன் அப்படின்னா அது பிரதானமாக இருக்குது. அதனால் முதல் நாள் முதல் திருந்தாதி, 2ஆம் நாள் 2ஆம் திருந்தாதி அப்படி சேவிச்சுட்டே வரைச்சே 5ஆம் நாள் இன்னைக்கு 5வது பிரபந்தமாக இருக்குது. திருவிருத்தத்தை அங்கே தொடங்குறா. எப்போவும் திருவிருத்தம் தொடங்கி திருவாசிரியும் பெரிய திருந்தாதி 3த்தையும் சேவிச்சா. அதனால் அந்த இடத்துல அந்த தொடங்கக்கூடிய பிரபந்தத்தை அங்கே முதல்ல சொல்லிட்டான். அதான் அங்கே முதல்ல சொல்லலை, அந்த இடத்துல அந்த பிரபந்தத்தை சேவிக்கிறார். ஆனால் மாடவீதி புறப்பாடுன்றது ஆரம்பத்திலே கோவில்லேருந்து கிளம்பினோடனே மாடவீதி பண்ணிவிட்டு அப்புறம்தான் பெரிய காஞ்சிபுரம் ராஜவீதிக்கு போகிறார். ஆனால் மாடவீதியில் திருவாசிரியமும் பெரிய திருவந்தாதியும் சேவிக்கிறார். ஆனால் பொதுவில் என்ன இருக்கணும், முதல்ல திருவிருத்தம் சேவிச்சுட்டு தான் அப்புறம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி சேவிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்படி இருக்கச்சே அந்த பெரியவாளுடைய அதான் முன்னோர்கள் வழி அப்படியே அடியொத்தி போகிற பெரியவாளுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, திருவிருத்தம்ன்றது தன்னுடைய நிலைமையை சொல்லக்கூடிய பிரபந்தம், திருவாசிரியம்ன்றது பரஜானம் பெற்ற, அதாவது இங்கே சொல்லப்பட்டதோ இல்லை
ஸ்வரூபாத்யகிலம் அத்தஹரே அன்வபூத் ஸ்பஷ்டதிருஷ்டம். பரஜானம் பெற்றவன் எப்படி பெருமாளை நன்னா அறிவானோ அதை மாதிரி யான அனுபவத்தில் திருவாசகத்தை பாடியிருக்கார். அதுக்கப்புறம் பெரிய திருவந்தாதி எப்படி பாடினார்? தார்த்தீயகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்வரயாமாச தீவிராம் ஆஷாம் அப்படின்னு. அதனால் பரமபக்தி வந்தவன் எப்படி தீவிரமான ஆசையோடு இனி நான் போகலொட்டேன் அப்படின்ற ரீதியில் இருப்பானே அந்த மாதிரியான அனுபவத்தை பெரிய திருவந்தாதியில் பண்ணார். அதனால் பரஜான பரமபக்தி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ரொம்ப உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்லக்கூடியதை பெருமாளுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த மாட வீதியிலேயே அனுசந்தானம் பண்ணிட்டு அங்கே தொடங்க வேண்டியது என்ன பிரபந்தம்? திருவிருத்தம். அதனால் அந்த திருவிருத்தத்தை அங்கேயே தொடங்கி இருக்கா. ஆனால் திருவிருத்தத்துக்கு அப்புறம்தான் இந்த பிரபந்தம் சேவிக்கணும். ஆனால் இந்த மாட வீதி வந்ததுனால அது திருவிருத்தத்தை அங்கே தொடங்குறபடி தொடங்கி, ஏன்னா அது தன்னுடைய நிலைமையை தான் சொன்னது. அதனால் அது ராஜவீதியில் சேவிக்கலாம். இத்தனை நாளாக ராஜவீதியில் தான் இந்த பெரிய திருவாசகம் பெரிய திருந்தாது சேவிச்சிருந்தா இருக்கட்டும். ஆனால் இப்போது இங்கே ஒன்று சேவிக்கணும், அங்கே ஒன்று சேவிக்கணும், அதை பிரிக்கணும்னு வரைச்சே இந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பரஜான பரமபக்தி விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த பிரபந்தத்தை இந்த ஏகாந்தமாக இருக்கக்கூடிய, அதாவது பரமைகாந்திகளே பெருமாளை சூழ்ந்திருக்காளே அப்படி இருக்கிற அத்தியூரில் சேவித்தோம், அந்த மாட வீதியில் சேவித்தோம். அங்கே ராஜவீதி, அது பலரும் போய் வரக்கூடிய வீதி. அதனால் அதில் திருவிருத்தத்தை சேவித்தோம் பண்ணிட்டுருக்கா இப்போ. அதனால் இப்படி இது மாத்திரம் இல்லை, இன்னொரு விசேஷத்தையும் இது ஆழ்வார் பாடின படிக்கு இது நான் ஆழ்வார் அனுபவித்தபடி பாடிட்டார். அதை திருச்செவி சாத்த பண்ணிட்டான். ஆனால் ஆழ்வார் இன்னொன்று சாதிச்சிருக்கார். என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னா, பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கு மழுக்குடம்பும் இன்னின்ன நீர் மைனியாமுராமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் மயோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்ற பாசுரத்தில் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அடியேன் செய்யும் விண்ணப்பமே, அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்க. நீ விண்ணப்பமே நீ மயர்வரம் அதிநலம் அருளுகையாலே நிருபாதிக தாஸ்யத்திலே நித்திய பிரதிஷ்டித புத்தியான நான் என்னாலே உன்னை இன்கவி பாட ஒருப்பட்ட நிரபேட்ச சுவாதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய்கொண்டு பண்ணுகிற விஞ்ஞாபன கைங்கரியங்களாகிற இதுவரையில் என்னன்னா சுருக்கமாக இதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். நீ மயர்வரம் அதிலும் எனக்கு அருள் இருக்க, அதனால் நீ பிரேரித்தபடி என்ன அந்த மயர்வரம் அதில் அருளினத்தினால என்னுடைய புத்தி நன்னா இருக்குது. அந்த புத்தி நன்னா இருந்தாலும் நீ எப்படி பிரேரிச்சியோ அதுபடிக்கு ஒன்றை நானே பாடுறேன். என்ன அப்படி நான் அதனால் அப்படி பாட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். பிரேரித்தனாய் கொண்டு பண்ணுகிற என்ன பாடுறேன் ஒன்று? 4 பிரபந்தங்களையும் திருவாசி தான் திருவிருத்தம் திருவாசியும் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி 4 பிரபந்தங்களையும் விண்ணப்பமே தானே சொன்னார். அதான் வேணும். இந்த 4 பிரபந்தங்களையும் திருச்செவி சாத்தி, இந்த 4 பிரபந்தங்கள் எப்படி என்ன இது ஏதோ சாதாரண வார்த்தையா இல்லை, ஸ்ருதி விஷயங்களான இத்தை இதில் அடங்கியிருக்கிறது மொத்தம் வேதத்தினுடைய விஷயந்தான். வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடின்னு சொன்னாரே, அந்த மாதிரி ஸ்ருதி விஷயங்களான இத்தை
இந்த இதில் வந்து ஸ்ருதி இல்லை, இது வேதத்தினுடைய உட்பொருள் தான் இருக்குது. அதான் ஸ்ருதி விஷயங்கள். இத்தனை என்ன பண்ணணும்? தொண்டர்க்கு அமுதுண்ண, தொண்டர்க்கு அமுதுண்ணலாம் படி பண்ணி அருள வேண்டும். நீ எனக்கு மயர் வர மதுநலம் அருள்ட்டா போகாதுப்பா. நான் அந்த ஞானத்தை கொண்டு சுப்பிரதிஷ்டம் தான் உன்னை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கேன். அது தெரிஞ்சுட்டா போகாது. நீ பிரேரிக்க நான் உன்னை பாட்டு பாடுறேன், 4 பிரபந்தம் பண்ணுறேன். இந்த 4 பிரபந்தம் பண்ணினா போகாது. நீ ஞானத்தை அருளினத்துக்கும் அந்த ஞானத்தை நான் பெற்றிருக்கிறதுக்கும் அதுக்கு மேலே நீ என்னை வந்து நியமிக்கிறதுக்கும் நான் அதனால் உன்னை பாட்டு பாடுறதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? தொண்டர்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் அமுது எப்படி சாப்பிடுவாளோ, வேப்பங்காயை சாப்பிட்றதுனா கஷ்டம், அமுதத்தை எப்படி அவள்லாம் சாப்பிடுவாளோ அதை மாதிரி இந்த ஸ்ருதி விஷயங்களான இது மொத்தம் வேதாந்த விஷயங்கள். அதனால் நீ அவளுக்கு தொண்டர்க்கு அமுதுண்ணலாம் படி. வேப்பங்காயை கொடுத்தா சாப்பிட முடியாது. குழந்தைக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும், வேப்ப இலையை கொடுக்கணுன்னா கூட என்ன பண்ணுவா? வெல்லத்தையும் வச்சு கூட அரைச்சி கொடுப்பா. ஏன்னா அந்த தித்திப்பில் அந்த கசப்பை சாப்பிடுன்னுட்டு, கசப்பு தெரியாது சாப்பிடுன்னுட்டு. அந்த மாதிரி இது ஸ்ருதி விஷயங்களாக இருக்குது, இது பாட்டாக இருக்குது அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடாது. அமிர்தத்தை எப்படி சாப்பிடுவாளோ அதை போல் இந்த பிரபந்தத்தை அவள்லாம் பருகி கழிக்கணும், அதாவது சேவித்து ஆனந்தப்படணும். தொண்டர் கமுர்ணலாம் படி பண்ணி அருள வேண்டும் என்று திருவுள்ளமாம். நம்மாழ்வாருக்கு அந்த மாதிரி திருவுள்ளத்தில் தான் அடியேன் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நீ எல்லாம் பண்ணிட்டடா, நீ நிஜமாக இந்த கேளு, கொஞ்சம் நின்று கேளு. இதுதான் இந்த பிரபந்தத்தை எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் அமுத சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி நீ பண்ணி அருளணும். எனக்கு நீ மயர் வர போது இல்லை அருள்னது வசதி இல்லை. நான் அந்த புத்தியோடு இருக்கிறது, அந்த ஞானத்தோடு இருக்கிறது வசதி இல்லை. நீ என்ன எனக்கு ஒரு 4 பிரபந்தம் பண்ணி அப்படின்னு என்ன நீ நியமிக்கிறது அது வசதி இல்லை. நான் பண்ணதும் வசதி இல்லை. இந்த பிரபந்தத்தை, இந்த சுத்தியர்த்தங்களான பிரபந்தத்தை தொண்டர்கள்லாம் அப்படி அமுத போல் சாப்பிடணும், அதாவது பருகணும். அப்படி உன்னுடைய குணானுபவத்தை பருகி அவள்லாம் கழிக்கணும். அந்த மாதிரி நீ பண்ணணும்னு பிரார்த்திச்ச. அதனால் ஸ்ருதி விஷயங்களான இதை அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களுக்கு அப்புறம் ஆச்சாரியர்கள் ஸ்ருதி விஷயங்களாக ஸ்தோத்திர பாடங்களை அருளியிருக்கா. அதனால் இந்த திவ்ய தேசத்தில் 5ஆம் நாள் இன்னைக்கு இந்த ஸ்ருதி விஷயங்களான இந்த 3 பிரபந்தத்தை, ஏன்னா இந்த 3 பிரபந்தத்தில் தானே இந்த பிராட்டி விஷயமாக ஆகாரத்திரயத்தை சாதிச்சிருக்கார். அதனால் இதை சேவித்து முடித்த உடனே ராஜவீதியில் ஸ்ருதி விஷயங்களான, அதாவது ஸ்தோத்திர பாடங்களை சேவிச்சுண்டு வருது. அப்படின்றது இந்த திவ்ய தேசத்தில் நாச்சியார் திருக்கோலத்தின்னைக்கு இந்த நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை படிக்கு ஸ்ருதி விஷயங்களாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பாடத்தையும் சேவிக்கிறார். அங்கேருந்து கோவில் வரையில் அதிகப்படியாக. அது மாத்திரம் இல்லை, இந்த பிராட்டி தாயார் என்ன பண்ணுவா? புருஷன்னா தகப்பனார், பிதா என்ன பண்ணுவார் அப்படின்னா 8வது வயசில் உபநயனத்தை பண்ணி வேதத்தெல்லாம் சொல்லி கொடுப்பார். வேதத்தை சொல்லி கொடுக்கச்சே, வேதத்தை ஓதுவிக்கச்சே ஷடங்கங்களோடு கூட வேதத்தை ஓதுவிப்பார், சாஸ்திரார்த்தங்கள்லாம். ஆனால் மாதா என்ன பண்ணுவான்னா, குழந்தைக்கு பேச தெரிஞ்சதுலேருந்து அவர் வந்து ஸ்ருதியினுடைய உள்ளர்த்தங்களையும் அவர் சொல்லி தருவார். அதாவது ஸ்ருதியினுடைய வியாக்கியானத்தை, பாஷ்யத்தெல்லாம் அவர் சொல்லி தருவார் பிதா 8 வருஷம் உபநயனம் ஆன உடனே. ஆனால் மாதா என்ன பண்ணுவான்னா, குழந்தைக்கு பேச தெரிஞ்ச உடனேவே, பேச தெரியறதுக்கு முன்னையவே ஸ்ருதி விஷயங்களே சொல்லி தருவாள். என்னது? ஸ்ருதியை சொல்ல மாட்டா, ஸ்ருதியை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டாள். ஸ்ருதி விஷயங்களாக இருக்கக்கூடியதை, அதாவது என்ன, இப்போது ஸ்ருதியில் பொய் சொல்லாதே, உண்மையை சொல்லு அப்படின்லாம் சொல்கிறதுன்னா. ஆனால் இந்த சாதாரண வார்த்தையில் எப்போவுமே மெய்யை பேசணும், உண்மை பேசணும், பொய் சொல்லக்கூடாது, பெருமாளை தான் எப்போவும் சேவிக்கணும், அரிசின்னு சொல்லணும், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும்,
ஹரிஹின்னு சொன்னால் பாபத்தை போக்கடிக்கிறான், அதனால் நமக்கு நல்ல இப்படின்னு. அதான் அந்த பிராட்டியை தான் தாயார் என்ன சொல்லுவா. அதனாலேயும் இந்த ஸ்தோத்திர பாடம், அதாவது வேதத்தை தானே புருஷன் தகப்பன் சொல்லித்தரணும். ஆனால் தாயார்கள் என்ன பண்ணுவான்னா, மாதாக்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லி தருவாள் சின்ன வயசுலேயே. அதனாலேயும் அத்தை கணிசித்தம், பிராட்டி திருக்கோலம் தானே, நாச்சியார் திருக்கோலம் தானே, அதை கணிசித்தம் ஸ்தோத்திர பாடத்தை சொல்கிறான். அதனால் இப்படி இந்த நாச்சியார் திருக்கோலத்தினுடைய பெருமை நம்மாழ்வாரால் சொல்லப்பட்டு, இந்த நாச்சியாருடைய பெருமை ரொம்ப அதீதமானதுனால பெருமாளுக்கு 2 ஆகாரம், நாச்சியாருக்கு 3 ஆகாரம். எந்த அவஸ்தையிலையும் பிராட்டி பிரியாத பெருமாளோடு இருக்கா, பெருமாளுக்கு துல்லியத்தேன்னு இருக்கா பெருமாள். ஆனால் அவள் பெருமாள் அப்படி சார்ந்து இருக்கிறதுனால அவளுக்கு அந்த பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு இதுவும் தன்மையும் அவளுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இப்படி உயர்ந்ததான விஷயத்தை தானே இதை பாடிட்டேன் இந்த உற்சவத்தை நம்மாழ்வார். இதுபடிக்கு திருவிழுத்தம் திருவாசனையும் பெரிய திருந்தாது சேவிக்கிறார். அதுக்கப்புறம் சாயங்காலம் யாழி வாகனம், அதை அப்புறம் சேவிக்கும். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.